வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரக தோஷ பரிகாரம் எப்படி செஞ்சு அதுலேருந்து முழுமையாக நம்ம வெளியில் வர்றது அப்படின்ற ப்ராப்பரான ஸ்டெப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஜாதக கட்டத்தில் இருக்கிற அமைப்புப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கம் இருக்கும். அண்ட் அந்த வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா எதனால் அது ஏற்ற இறக்கமாக இருக்குன்னா, அந்த நவகிரகங்கள் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற அமைப்புனால இருக்குது. அந்த அமைப்பு எதனால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன் ஜென்மத்தில் அண்ட் நம்ம முன்னாடி செஞ்ச பாவ புண்ணியம் கணக்குப்படி தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நம்மளுடைய கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. ஸோ அந்த கிரகங்கள் அமைஞ்சிடுச்சு, அதாவது நம்மளுக்கு தோஷம் ஆயிடுது. ஸோ அந்த தோஷம்லேருந்து எப்படி நம்ம வெளிவரது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எஸ். ஓகே, இப்போ நவகிரகம் அதாவது 9 கிரகங்கள், இதில் எந்த மாதிரியான தோஷத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத நான் ஒரு கிரகத்துக்கும் நான் செப்பரேட்டாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பொறுமையாக கேளுங்க. அண்ட் இந்த மனித வாழ்க்கையோட ஏற்ற இறக்கத்துக்கு காரணமே இந்த நவகிரகங்கள் தான். ஸோ இதுலேருந்து முழுமையாக விடுபடணும்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போய் நம்ம அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பூஜை விதிமுறையை மேற்கொள்கிறதுன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து சந்தேகம் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரகத்துக்குடைய அமைப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய தோஷம், அதாவது சூரிய தோஷம் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் அதிகாலை சூரிய நமஸ்காரம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோதுமை தானம் பண்ணணுங்க. அண்ட் கோதுமை ஆன உணவை நம்ம சாப்பிடணும். சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி கோதுமையான ஆன உணவை நம்ம சாப்பிடணும். அது ரொம்ப நல்லது. அண்ட் சிவ வழிபாடு ரொம்ப அவசியங்க. அதாவது சூரியன் தோஷம் இருக்கவங்க சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப அவசியம். இது வலுப்பெற உதவி செய்யும். அண்ட் கும்பகோணம் அருகில் இருக்கிற சூரியனார் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சூரிய தோஷம் இருக்கவங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா சூரியனாருடைய வழிபாடு முறைகளுக்கே தனியாக இருக்குது. ஸோ அதை மேற்கொள்ளிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மாணிக்க மோதிரம் கண்டிப்பாக நீங்கள் போடணுங்க. ஸோ சூரிய தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நிவர்த்தி அடைய நீங்கள் மாணிக்க மோதிரம் போடுங்க. நெக்ஸ்ட்டு சந்திர பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்குது, அதை ஜெபிக்கலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு விரதம் இருக்கணுங்க. ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு பார்வதியும் பரமேஸ்வரனையும் கும்பிடணுங்க. அதாவது ஒரு சேர இருப்பாங்க இல்லைங்களா, பார்வதி பரமேஸ்வரன். ஸோ அவங்கள கும்பிடணும். ஸோ சந்திர தோஷம் நிவர்த்தி அடையும். அண்ட் திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது சந்திரன் திங்கள் அந்த அவருடைய உகந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை. ஸோ அன்னைக்கு பார்வதியும் சிவபெருமானையும் வணங்கணும். ஸோ பச்சரிசி சாதம் சாப்பிடணுங்க. பச்சரிசி சாதம் அதாவது சந்திர தோஷம் இருக்கவங்க சாப்பிடணும். அண்ட் பச்சரிசி மாவிளக்கு செஞ்சு பிரதோஷ வேலை, அதாவது நந்தி இருக்காங்க இல்லைங்களா, நந்தி பகவான் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு பச்சரிசி மாவிளக்கு நெய் தீபமாக ஏற்றணுங்க. இது கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா பிரதோஷ டைம் தெரியும். ஈவினிங் 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு, சாயங்காலம் நேரம் 4:30லேருந்து 6 மணிக்கு நந்தி பகவானுக்கு பச்சரிசி மாவுனால் விளக்கு செஞ்சு அதில் நெய் ஊற்றி இந்த பிரதோஷ காலத்தில் 4:30 to 6 போயிட்டு விளக்கேற்றணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சந்திர தோஷத்துலேருந்து விலகிறதுக்கு சிவபெருமானுடைய முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம். அண்ட் பார்த்திங்கன்னா வேறு என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி அண்ட் பசும்பால், நார்மல் பேக்கெட் பால் இல்லைங்க, பசும்பால், அரிசி, இதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம். அண்ட் நீங்கள் வெள்ளி பாத்திரம், அதாவது வெள்ளி பாத்திரம் உபயோகிக்கணும். அதாவது இதை நீங்கள் வெள்ளி தட்டில் சாப்பிட்லாம், இல்லை வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிக்கலாம். வசதியானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும் தோஷம் நம்ம கிரகத்தில் இருந்ததுன்னா கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ரெமடிஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசனம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது சந்திர தோஷத்துலேருந்து விலகிறதுக்கு. அண்ட் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சத்யநாராயணன் பூஜை பண்ணுங்கள்.
ரொம்ப உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சத்யநாராயணன் பூஜை. அண்ட் முத்து மோதிரம் வந்து என்ன மாதிரியான மோதிரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சந்திர தோஷம் இருந்ததுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து வந்து தங்க மோதிரத்தில் முத்து பதிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மோதிரம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம். ஸோ செவ்வாய் பகவானுக்கு வந்து காயத்ரி மந்திரம் இருக்குது. அதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஸோ இதுக்கு வந்து நம்ம வெள்ளி தாமிரம் கலந்த வளையல் இல்லைன்னா மோதிரம் நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. அண்ட் சிவப்பு நிற ஆடை அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு கண்டிப்பாக சிகப்பு கலரில் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அண்ட் முருகன் வழிபாடு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கோங்க. அண்ட் சென்னையில் இருக்கிற சிறுவாபுரி முருகனை போய் தரிசனம் பண்ணுங்கள், அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் செவ்வாய்க்கிழமை வந்து சிவப்பு துவரை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ரெமடி கிடைக்கும். அண்ட் கந்த சஷ்டி கவசம் வந்து கேட்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரத்த தானம் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல உடம்பு இருந்தது, இந்த உடலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணுங்கள், செவ்வாய் தோஷம்லேருந்து நிவர்த்தி அடையலாம். கும்பகோணமில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா முழுமையாக செவ்வாய் தோஷத்துலேருந்து நீங்கள் நிவர்த்தி அடையலாம். அண்ட் என்ன மாதிரியான மோதிரம் நம்ம வந்து விரலில் போடலாம் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னான்னு கேட்டிங்கன்னா, பவழ மோதிரம் வெள்ளிலையும் போடலாம், நீங்கள் வந்து தங்கத்துலேயும் போடலாம். ஆனால் பவள மோதிரம் வந்து பதிச்சு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து போட்டிங்கன்னா செவ்வாய் தோஷத்துலேருந்து படிப்படியாக உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையணும். இது கண்கூடாக உணர்ந்தது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய காயத்ரி மந்திரம் இருக்குது. ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம். அண்ட் புதன்தோறும் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே, அதாவது எவ்ரி புதன்கிழமை வந்து சக்கரத்தாழ்வார் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷங்க. சக்கரத்தாழ்வார் ரொம்ப சக்தியாக அவர் கண்குளிர நிறைய பேர் வந்து அதோடைய ஆன்சர் வந்து, அதாவது எதுக்காக நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அதுக்கான பலனை ரொம்ப சீக்கிரமே கொடுத்துருவார் சக்கரத்தாழ்வார். ஸோ அந்த வழிபாடு பண்ணுங்கள் புதன் தோஷம் இருந்ததுன்னா. அண்ட் பச்சை பயிர் தானம் செய்யலாங்க. பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தானம் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் சாப்பிடலாம், அதாவது நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கூட கோயிலில் நீங்கள் புதன் பகவானுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை என்னால் சமைக்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா பச்சை பயிர் கடையில் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் புத பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விஷ்ணு சகஸ்ர நாமம் வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க புதன் தோஷம் இருக்கோங்க. அண்ட் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு அவல் பொரி பாயாசம் வந்து நைவேத்தியமாக கொடுக்கணுங்க. பண்ணிங்கன்னா புதன் தோஷத்துலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடலாம். ஓகேங்களா? அவல் பொரி, அதாவது நீங்கள் பாயாசம் பண்ண முடிஞ்சால் வீட்டில் நீங்கள் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நைவேத்தியமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவல் பொரி அழகாக பேக்கெட்டில் விற்பாங்க நம்ம கோயில்கிட்டேயே. ஸோ என்றைக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு இந்த நைவேத்தியம் வந்து படைக்கணுங்க. இல்லை கோயிலில் போய்ட்டு கிருஷ்ணர் கோயிலில் போய்ட்டு நீங்கள் அவல் பொரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக புததோஷம் நிவர்த்தி அடையும். மரகத பச்சை மோதிரம் போடலாங்க. சரிங்களா? அடுத்தது குரு பகவான். குருக்கு காயத்ரி நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணலாம். அண்ட் ஆலங்குடி, அதாவது குரு ஸ்தலம்னாவே ஆலங்குடி குரு வழிபாடு மேற்கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வசதி இல்லாதவங்களுக்கு, அதாவது ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு திருமணத்துக்கு, உங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாலி வாங்குறதுக்கு பொன் தானம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ஆலங்குடிக்கு போயிட்டு குரு வழிபாடு பண்ணுங்கள், திருச்செந்தூர் முருகனை தரிசிங்க. அண்ட் வசதி இல்லாத திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல வசதி இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது, கஷ்டப்படுறவங்களுக்கு தாலிக்கு வந்து பொன் தானம் பண்ணுங்கள். அண்ட் யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பை உணவாக கொடுக்கணும். இது வந்து குரு தோஷம் விலகிடுங்க. சரிங்களா? அண்ட் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம். எந்த மாதிரியான சித்தராக இருந்தாலும் ஓகே, ஜீவ சமாதிக்கு போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கொண்டக்கடலை சாப்பிட்ணுங்க. அதாவது குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்கு கொண்டக்கடலை மாலை போடுவாங்க, கொண்டக்கடலை வந்து படைப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது, குருதோஷம் வந்து நிவர்த்தி அடையும். என்ன மாதிரி மோதிரம்னா கனக புஷ்பராகம் போடுறது ரொம்ப நல்லதுங்க, குருதோஷத்துலேருந்து முழுமையாக நிவர்த்தி அடையலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நெய் தீபம் ஏற்றுறது அவ்வளோ நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
லலிதா சரஸ்வர நாமம் அது வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு லலிதா சரஸ்வர நாமம் பாராயணம் பண்ணுங்கள் சுக்கிர தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையிறதுக்கு. அண்ட் ஸ்ரீரங்கம் தாயார் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து குங்கும அர்ச்சனை வந்து பண்ணணுங்க. ஸ்ரீரங்கமில் இருக்கிற தாயாருக்கு குங்கும அர்ச்சனை வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு இந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி படுறதுக்கு நீங்கள் பண்ணலாம். வெள்ளை மொச்சக்கடலை வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணலாம். இளம் பெண்களுக்கு ஆடை தானம் வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது இளம் பெண் கல்யாணம் ஆனவங்களும் இல்லை, இளம் பெண்களுக்கு பண்ணலாம். வைர மோதிரம் போடணுங்க. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சனி தோஷம் நிவர்த்தி அடையிறதுக்கு சனிக்குரிய காயத்ரி மந்திரத்தை வந்து ஜெபிக்கணுங்க. சனீஸ்வரர் ரொம்ப பயங்கரமானவர். ஸோ கண்டிப்பாக காயத்ரி அன்னைக்கு சனி காயத்ரி வந்து பாராயணம் பண்ணுங்க. அவருக்குரிய ஸ்தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருநள்ளாறு இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சது திருநள்ளாறு. அங்கே போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு வரும் பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவனுக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை பண்ணணுங்க, ரொம்ப விசேஷம். ஸோ திருநள்ளாறு போயிட்டு நீங்கள் வந்து சனீஸ்வரர் பகவானை தரிசிக்கலாம். அண்ட் பிரதோஷ தினம் அன்னைக்கு சிவனுக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அதுலேருந்து முழுமையாக நீங்கள் வந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது ரொம்ப விசேஷங்க. ஸோ வடமாலை வந்து ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சனி தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம். அண்ட் வேறு என்ன தானம் பண்ணலாம், மற்ற மாதிரி என்ன சனி தோஷம் நிவர்த்தி அடையலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லைங்களா, கை கால் வந்து ஊனமுற்றவர்கள். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி நோயாளி படுத்த படுக்கையாக இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் முதியோர் வயதானவங்களுக்கு, தொழிலாளி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, துப்புரவு தொழிலாளர் அவங்களுக்குலாம் வந்து உதவி செஞ்சிங்கன்னா, ஏன்னா சனீஸ்வரர் வந்து முழுமையான பலன் வந்து அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனாகவே கிடைக்குங்க. அந்த தோஷத்துலேருந்து நீங்கள் நிவர்த்தி அடையலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி, நோயாளி, முதியோர், தொழிலாளி, துப்புரவு. அண்ட் சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்குரிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அந்த நாளில் வந்து அன்னதானம், வஸ்திர தானம் பண்ணலாம், நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டி இருக்குது இல்லைங்களா, இரும்பு சட்டிலாம் வந்து சனீஸ்வரர் உடையது. ஸோ இரும்பு சட்டி தானம் பண்ணலாங்க. ஸோ இது மூணுத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தானமாவது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சனி தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையிறதுக்கு. அண்ட் நீலக்கல் மோதிரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ சனி தோஷம் வந்து நிவர்த்தி அடையணும்னா நீலக்கல் மோதிரம் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ராகு பகவான், இவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அண்ட் கும்பகோணத்தில் இருக்க திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யணுங்க ராகு தோஷம் நிவர்த்தி அடையிறதுக்கு. அண்ட் ஐயாவாடி பிரித்திங்கா தேவி அம்மன் இந்த கோயிலுக்கு போயிட்டு துர்கை அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி ரொம்ப உக்கிர தெய்வமான துர்கை அம்மன், காளி இவங்களெல்லாம் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு தோஷத்துலேருந்து நிவர்த்தி கிடைக்கும். ஸோ துர்கை அம்மன், காளி இவங்களை வந்து சிறப்பு வழிபாடு வந்து மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி வளர்ந்து வர புற்றுக்கு வந்து சிறப்பான வழிபாடு வந்து பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். அண்ட் கால பைரவரை வந்து வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதி அன்னைக்கு கருட வழிபாடு, பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி கருட வழிபாடு பண்ணுங்கள். சங்கடாசர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். அதுக்கு அடுத்தது கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்குது, அது பாராயணம் பண்ணலாம். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 கடவுள், அதாவது விநாயகர் ஆஞ்சநேயரை ஒரு சேர வழிபட்டிங்கன்னா கேது தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதனால் விநாயகரையும் ஆஞ்சநேயரும் விடவே விடாதீங்க. கேது தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 பேரும் வந்து அவருடைய தாக்கத்தை வந்து கம்மி பண்ணிடுவார். அதே மாதிரி விழுதுள்ள ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கேது அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆலமரத்தை வழிபடணும். சடமுடியும் தாடியும் வைத்துள்ள சாதுவை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சன்னியாசியை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற காலாஸ்திரிக்கு வந்து போயிட்டு சிறந்த வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. கண்டிப்பாக இந்த தோஷம் எல்லாமே நிவர்த்தி அடையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்.